டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வருகிறது. இப்போ பார்க்க போகிறது பிடி அண்ட் பிஆர்டி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். இதுக்கு வந்து தேர்வு எழுதிட்டு எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு அதிகமான மதிப்பெண்கள் அப்படின்றது கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு குறைவான மதிப்பெண்கள் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ மதிப்பெண்கள் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வேகன்சி இன்க்ரீஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா வந்து ஒரு 8000 10,000 காலி பணியிடங்கள் இந்த ரேஞ்சில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இதன் மூலயமா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து எதனால் ஒரு 7000 10,000 காலி பணியிடங்கள் வரையும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். என்ன காரணத்தினால சொல்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழகம் முழுவதும் தற்காலிக ஆசிரியர்கள், அது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த 5000 நபர்களும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களில் தான் உள்ளே போனாங்க. அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு தேர்வு எழுதி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வந்து போகலாம். ஸோ ஜஸ்ட் வந்து அப்போதைக்கு ஒரு அவசர கால நிலையில் எடுத்தாங்க தற்காலிக ஆசிரியர்களாக. ஏன்னா தேர்வுக்குழு மூலியமாக தேர்வு வச்சா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ நாங்கள் தற்காலிக ஆசிரியர் எடுக்கிறோம், போர்டு மூலியமாக எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் உள்ளே வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் வரையும் இவங்க வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு தேர்வு நடக்குது. ஸோ இந்த தேர்வு மூலிமா அந்த தற்காலிக ஆசிரியர்கள் அவங்களோட பணி அப்படின்றது வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம நிரந்தர ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு உள்ளே போயிடும். ஸோ அப்போ அந்த தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்களில் ஒரு 5000 ப்ளஸ் வேகன்சி வந்து ஆட் ஆகும். இப்போ இருக்கிற வேகன்சி ப்ளஸ் ஒரு 5000, அதுபோக இந்த வருடம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே சேர்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10,000 காலி பணியிடங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. பட் நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலைனாலும் ஒரு 7000 10,000 வரையும் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து தேர்வு எழுதிட்டு நிறைய டிசப்பாயின்மெண்ட்டோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தேர்வு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்ற இதுவே நமக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணி ஒரு தேர்வை எழுதி அதில் மதிப்பெண்கள் கம்மியாகுது அப்படின்றப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க் இருக்குல்ல பாருங்கள், அந்த வெயிட்டேஜ் மார்க்கெல்லாம் 5 மார்க்கெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக பத்தாது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு 50 மார்க் கொடுக்கணும். ஏன்னா அவங்க எத்தனை வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தேர்வுக்காக அப்படின்றதான். ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக எழுதுகிறவங்க எதுவும் கோச்சிக்க வேணாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, நமக்கு ஏஜ் இருக்குது. அதாவது இப்போ நான் ரீசெண்டாக பிஎட் முடிச்சுட்டு நான் இப்போ எழுதுகிறேன், தேர்வு எழுதுகிறேன், நான் எழுதி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்து தேர்வு இன்னும் ஒரு 3-4 தேர்வை கூட எழுதலாம். பட் இன்னும் ஒரு 10 வருஷமாக வெயிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இத்தனை வருடம் வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு 5 மார்க்கு தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ போர்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து இந்த அளவுக்கு உயரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனால் கொஞ்சம் மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்தவங்களும் ரொம்ப வருடம் வெயிட் பண்ணுறவங்களும் யாரும் பயப்படவும் தேவையில்லை. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பிஜிடிஆர்பிலேயே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும். யூஜிடிஆர்பிலையும் சேம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிவிக்கு முன்னாடி அவங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிவி கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.